எஸ்ரா நெகேமியா நாட்கள்ல வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரோட நியாயப்பிரமாண புஸ்தகத்துல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறத கவனிக்கிறாங்க. அதாவது மோசேயோட காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் 7வது மாதம் கூடாரங்களில குடியிருந்து பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்குது. இந்த காரியத்தை யோசுவா நாட்கள்ல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தாங்க. இப்போ நெகேமியாவின் காலம் வரைக்கும் அதை செய்யாமல் விட்டுட்டாங்க. இப்போ அந்த காரியத்தை மறுபடியும் செய்யும்போது இவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாச்சாமா. அதே போல எசேக்கியா ராஜாவோட நாட்கள்ல கூட பஸ்கா பண்டிகையை இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப காலமா ஆசரிக்கவே இல்லை. அப்போ எசேக்கியாவோட நாட்கள்ல ஒரு எழுப்புதல் உண்டாகுது. மீண்டும் ஜனங்கள் அந்த பண்டிகையை கொண்டாடும் போது அவங்க ஆனந்த மகிழ்ச்சியோட அதை ஆசரிக்கிறாங்க. அங்க அதே போல நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வைராக்கியமா ஆரம்பத்துல செய்த காரியத்தை இப்ப விட்டுட்டீங்களா? ரொம்ப நாள் ஆச்சா? மீண்டும் தொடங்குங்க.